வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான 2024 ஆகஸ்ட் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு ரொம்ப அற்புதமான பதிவாக இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை என்ன இருக்குது, பொது பலன் எப்படி இருக்குது, குடும்ப நிலை, நிதிநிலை, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, திருமணம், வழிபாடு, பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு அற்புதமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப அற்புதமான பதிவு. மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முழுதுமே மேக்சிமம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்தீங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்குங்க. கிரகநிலைன்னு பார்த்தா 5ல் சூரியன், மாதம் முழுதும் உங்கள் ராசியில் ராகு பகவான் இந்த மாதம் முழுதுமே இருக்கார். 12ல் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. இதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரகநிலை. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரியான நிலை இருந்தாலுமே முதல் 15 நாள் கொஞ்சம் பேச்சில் செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. உடல் நலம் சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஆரோக்கியம் சார்ந்து ஒரு கவலையை கொடுக்கும். ஏதாவது மனக்கவலை, என்ன உடம்பு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவலையை கொடுக்கும். மாதம் முழுதுமே ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்தாலுமே உங்களுடைய சாமர்த்தியம், சாதுரியத்தால், உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டால் எல்லா பிரச்சனைகளுமே தவிடுபடியாக மாற்றக்கூடிய பக்குவத்தை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்கும்? தொழில் வியாபாரம் ஓரளவு சுமாராக இருந்தாலுமே பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும். பெருசாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு செலவு அப்படின்ட்டு இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். இதில் நீங்கள் எது உங்களுக்கு தேவையான செலவு, எது தேவையற்ற செலவு அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ஒரு பட்ஜெட் போட்டு அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த வரவுக்கும் செலவுக்கும் அப்படிங்கிறதையே கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியும். இந்த மாதத்தில் கொஞ்சம் பிளானிங் வேணும் எல்லா மாதத்துக்குமே. கிரகநிலை அப்படிங்கிறது 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா மாற்றம் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதை கண்டு பயக்கணுமா அப்படின்னா இது ஒரு எச்சரிக்கை மற்றும் அவேர்னஸ் தான். அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா நிறையா பணம் செலவாகும். இதை எச்சரிக்கையாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னாவே குரு பகவானின் பூரண அருளால் வருமானம் உயரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். இந்த சரியில்லாத நிலை அப்படிங்கிறதுமே ஒரு 15 நாள் தான். அது பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் நிலைமை சரியாயிரும். வேலை மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்குன்னா, வேலையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் ஒரு சமயம் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருப்பாங்க, உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க, ஆதரவாக செயல்படுவாங்க. ஆனால் சில சமயம் பார்த்தா எல்லோருமே உங்களுக்கு எகைனஸ்டாக நிற்கிற மாதிரி, எதிர்ப்பாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி மாறி வரும். ஏற்ற இறக்கமாக மாறி மாறி வரும். ஆதரவு கொடுப்பாங்க, ஆதரவு தரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். வெளி மாநிலம் அதோட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அலுவலகத்திலேயோ அல்லது உங்கள் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ நீங்கள் மேக்சிமம் போக வேண்டி வரும். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் வெளியூராவது நீங்கள் வேலை விஷயமாக போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகுங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஆஃபீஸ் பணம் உங்கள் பொறுப்பில் இருந்தால் கொஞ்சம் பொறுப்போட பாதுகாப்போடு நீங்கள் செயல்பட வேணும். பணம் மட்டும் இல்லை, அந்த டாக்குமெண்ட்ஸு, உங்கள் பாஸ் உங்களுக்கு சொன்ன ரகசியம், வாய் வார்த்தையாக சொன்ன ரகசியம், இது எல்லாமே நீங்கள் ரொம்பவுமே ரகசியமாக பாதுகாக்கணும். வேலை சார்ந்து ரொம்பவுமே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். அதுவுமே முதல்ல அந்த 15 நாள் அப்படிங்கிறது விழிப்போடவே இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு மேலே நிலம் உங்களுக்கு சாதகமாக மாறிடுங்க. வியாபாரம் செய்கிறவங்க ஏற்ற இறக்கமான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். புதிய பிஸ்னஸில் முதலீடு செய்ய வேணாம். காரணம் என்னதான் சனி வக்கர பயிற்சியில் பின்னோக்கி வந்தாலுமே, கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலுமே, ஒரு பக்கம் உங்களுக்கு சனி திசை அப்படிங்கிற நடப்பு நடந்துட்டு இருக்கிறது. அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே சனி திசை முடிவு வரைக்கும் நீங்கள் மறக்க வேணாம். கையில் பணம் இருக்குது, ஆதரவுக்கு ஆள் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு குடும்ப நண்பர்கள் இருக்கிறாங்க. எதை பண்ணாலும் ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் தான் பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் பண்ணுங்கள். எந்த ஒரு பிஸ்னஸ்ஸு புதுசாக பண்ணுறனாலும் சரி, புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது, வீடு கட்டுறது, எதை வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒரு தீவிர ஆலோசனைக்கு அப்புறம் அது ஒரு 80% 90% நிதிநிலை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் எதையுமே முழுமையாக நீங்கள் செய்யுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் எதையுமே யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமாக யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். சிக்கலில் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க.
இந்த மாதம் குடும்பம் திருமணம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் 5ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை வந்து குடும்பத்தில் உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஈகோ உருவாகும். யார் பெரியவங்க, நான் வேலைக்கு போகிறேன், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. குடும்பத்தில் யார் வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றி அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு தான். யார் ஒருத்தர் தோல்வி அடைஞ்சாலுமே அந்த தோல்விங்கிறது குடும்பத்துக்கு தான். ஸோ அதனால் ஈகோ வேண்டாம். ஆனால் இந்த மாதத்தில் 2ஆம் பாதிக்கு மேலே தொழிலில் இருந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே அப்படியே ஸ்லோவாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத சந்தேகம் உருவாகும். சந்தேகம்னா அது பணம் சார்ந்திருக்கலாம், உறவுகள் சார்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உருவாகும். திருமணத்திற்கு வரன் தேடும் சகோதர சகோதரிகளுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு மன வாழ்க்கை உங்களை தேடி வரும். அதற்கான பேச்சுவார்த்தை இந்த மாதத்தில் நடக்கும். வரும் காலங்களில் வந்து ஒரு அற்புதமான மன வாழ்க்கை அமையும். திருமணம் சம்பந்தமாக அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம். நல்லா ஜாதகத்தை பார்த்துட்டு பெரியவங்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் திருமணத்திற்கு தயாராவது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி திசை காலம் என்பதால் நீங்கள் உஷாராக இருக்கணும். இது எல்லாமே மாணவ செல்வங்களுக்கு பெரியவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு கெடு பலன்கள் மாணவர்களுக்கு இல்லை. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச தேவையில்லை. ஏன்னா மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த காலத்தில் படிப்பில் விளையாட்டில் மாணவர்கள் வந்து ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுவாங்க. போட்டித் தேர்வில் கலந்து அந்த தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். சனி திசையே நடந்தாலுமே அரசு வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியாக முறையாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கான மாதம்னே சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, சனி திசையே நடந்தாலுமே கடந்த குருபெயர்ச்சி பெண்களுக்கான குருபெயர்ச்சி. அதாவது ரிஷபத்தில் 2ஆம் இடத்துக்கு வந்தக்கூடிய குருபெயர்ச்சிங்கிறது பெண்களுக்கான குருபெயர்ச்சி. செல்வ வளம் பெருகும், ஆடை ஆபரண சேர்க்கை, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டெவலப் ஆகும். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆஃபீஸில் உங்களுக்கு பதவி உயர்வு, மரியாதை உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். பெண்கள் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாகும். குழந்தை பாக்கியம் உருவாகும். தடைபட்டிருந்த நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். சின்ன சின்ன விஷயனாலுமே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. பொதுவாகவே கிரகநிலைகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே சனி வக்கர பெயர்ச்சி சாதகமான காலம் அப்படின்னு சொன்னாலுமே சனி திசைக்குள்ளே பயணம் செய்கிறோம். சனி வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியுமே சனி திசைக்குள்ளே தான் நம்ம வந்தாகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சனி திசையில் இன்னும் சில வருடங்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறனால எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க. கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய இழப்புகளையோ பெரிய பிரச்சனைகளையோ ஒரு பெரிய பொருளாதார சறுக்கல்களையோ நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு என்ன, இந்த ஆகஸ்ட் மாதத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கிறதுக்கான வழிபாடுன்னு பார்த்தா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். அது எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் சரி அதெல்லாமே விலகும். பரிகாரம்னு பார்த்துட்டா, சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஆதரவற்றோருக்கும் குறிப்பாக உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம், மருத்துவ உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவருக்கோ பலருக்கோ வாரத்தில் ஒரு முறையோ தினமுமோ மாதத்தில் ஒரு முறையோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை உணவு தானம் மெயினாக கொடுத்துட்டு வாங்க. அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாற்றும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நண்பர்களே, இது ஆகஸ்ட் மாதத்திற்கான மீனராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான். இதில் திருமணம் சார்ந்து புதுசாக நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்கு மனை வாங்குறீங்க, குழந்தைகளை ஒரு வெளி இடத்துல வேலைக்கு அனுப்புகிறீங்க, இதுலையெல்லாம் சிறப்பான பலன் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம், உங்கள் குடும்பத்தாருடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் உள்ளபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பதிவு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.